அஸ்ஸலாமு அலைக்கும். ராபியத்துல் பிஸ்ரியா, சிதம்பரம். குர்பானி கொடுக்கும் போது நான் முஸ்லிம் மக்கள் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கலாமா? இதற்கு விளக்கம் அளிக்கவும். அஸ்ஸலாமு அலைக்கும். குர்பானி இறைச்சியை முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு கொடுக்கலாமா? இது அவங்களுடைய கேள்வி. குர்பானி இறைச்சிய முஸ்லிமுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு குர்ஆன் வசனமும் இல்லை, ஒரு ஹதீஸும் இல்லை. குர்பானி இறைச்சி முஸ்லிமுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு குர்ஆன்ல எங்க சொல்லப்பட்டிருக்கா? சொல்லப்படல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லப்படல. ஆனால் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, அத்இமுல் பாயிசல் ஃபகீர், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்களும் அதை உண்ணுங்கள், இல்லாதவர்களுக்கும் எளியோருக்கும் உண்ண கொடுங்கள். ஃபகீருல் முஸ்லிம் அல்லாஹ் சொல்லல குர்ஆன்ல. குர்ஆன்ல குர்பானியை பத்தி வருது. என்ன வருது? நீங்கள் அந்த நாள் வறுமையானால் அதை அருங்கள், அறுத்து விட்டு நீங்களும் உண்ணுங்கள். அத்இமுல் பாயிசல் ஃபகீர், ஃபகீருக்கு என்ன செய்யுங்க? பரம இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அதை உண்ண கொடுங்கள். இல்லாத ஏழை மக்கள்ங்கிறது முஸ்லிமுக்கு மட்டும் என்று இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்லியிருப்பான்? இல்லாத முஸ்லிம் ஏழைக்கு கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான். இல்லாத ஏழைக்கு கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது அது முஸ்லிமுக்கு தான் கொடுக்கணும்னு ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுகிற அதிகாரம் நமக்கு கிடையாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஆரம்பத்துல குர்பானி கொடுக்கிற ஆரம்ப காலத்துல ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. என்ன சட்டம்? அதாவது மதீனாவுக்கு அப்பதான் போயிருக்கிறாங்க. ரொம்ப வறுமையில மக்கள்லாம் சிக்கி தவிக்கிறாங்க. குர்பானி கொடுக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. வசதி கம்மியா இருந்ததுனால வாங்குற மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, கொடுக்கிற மக்கள் ரொம்ப குறைவா இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டாங்க, நீங்க குர்பானி கொடுத்தால் அந்த இறைச்சிய 3 நாளைக்குள்ள திங்கிற அளவுக்கு தான் வச்சுக்கிறணும், 3 நாளைக்கு மேல வச்சுக்கிற கூடாதுன்ட்டாங்க. ஒரு துண்டு கூட இருக்க கூடாதுன்ட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? 3 நாளைக்கு ஃப்ரிட்ஜ் தான் நம்ம சேமிச்சு வச்சுப்போம். அந்த காலத்துல சொன்னா, இந்த காலத்துல சொன்னு வைங்களேன், மொத்தமா அறுத்து ஃப்ரிட்ஜில் அமுக்கி 20 நாளைக்கு வச்சுக்கலாம். அந்த காலத்துல வச்சுக்கிற ஏழுமா 3 நாள்ல திண்டு தீர்த்து இருந்தா என்ன அர்த்தம்? ஏழைக்கு கொடுத்துருவான். 3 நாளைக்கு எவ்வளவு வச்சுக்கிற ஏழு ஆக்கி தான் வச்சுக்கலாம். 3 நாளைக்கு ஒரு 2 கிலோ எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா மீதி ஏழைக்கு கிடைக்கும். இப்ப ஏழைக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, 3 நாளைக்கு தான் குர்பானி கறியை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் வீட்டுல, 4வது நாள் ஒரு துண்டு கூட இருக்கக்கூடாது. இப்படி சொன்னதன் மூலமாக ரொம்ப ஏழைக்கு கொடுத்துட்டாங்க, கொஞ்சத்தை வச்சுக்கிட்டாங்க. பிற்காலத்துல நிறைய அல்லாஹ் வசதிகளை கொடுத்து குர்பானி கொடுக்கிறவர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியான போது இதை வாபஸ் வாங்கிட்டாங்க. 3 நாளைக்கு மேல வச்சுக்கிற கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, இனிமே அது இல்ல. வேற என்ன செய்யுங்க? வச்சுக்கிறாண்டாலும் வச்சுக்கிறங்க, அம்புட்டையும் போட்டு திங்கிறாண்டாலும் தின்னுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு இறைச்சியா போய் சேர போகுது அந்த உணர்வு தான். அல்லாஹ் நாங்களும் தியாகம் செய்வோம், அந்த உணர்வு தான். திங்கிறதா இருந்தா நீங்களே தின்னுங்க, கொடுக்கிறா இருந்தா எல்லாத்தையும் கொடுங்க, தர்மம் செய்யறா இருந்தா தர்மம் செஞ்சுட்டு போங்க, சேர்த்து வைக்க உப்பு கண்டம் போடுறீங்களா போட்டு வச்சுட்டு போங்க, என்ன வேண்டாலும் செஞ்சுக்கிறீங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப? இந்த செழிப்பு உண்டான பிறகு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, குழு வத்தகிரு வத்தசத்தகு 3 சொல்றாங்க. செழிப்பான காலத்துல சொல்றாங்க நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், ஒத்தகிரு சேமிக்கிறேன். அந்த காலத்துல சேமிக்கிறேன்னா உப்பு கண்டம் தான், வேற மாதிரி சேமிக்க இயலாது. அந்த காலத்துல சேமித்தல் என்பது அதுதான். நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் அல்லது சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது தசத்தகு சதகா செய்யுங்கள். சதகான என்ன அர்த்தம்? ஜாதி மத பேதம் இல்லாமல் வழங்குகிற தர்மத்துக்கு பேர் தான் சதகா. முஸ்லீம் என்று பார்த்து கொடுக்கிறதுக்கு பேர் சதகா இல்ல. சதகா கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிற காரணத்தினால குர்பானி கரிய ஏழைக்கு கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன காரணத்தினாலையும், குர்பானி கரிய சதகா கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன காரணத்தினாலையும், குர்பானி கரிய முஸ்லிம் அல்லாத மக்கள் கேட்டாலும் அல்லது கொடுத்தால் அவங்க அதனால ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க என்று இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம். அது எந்த ஒரு தடையும் கிடையாது. தடையில் யாராவது சொன்னாங்கன்னா அவங்க சொந்தமா சொல்றாங்க, அல்லாஹ் ரசூலும் சொல்லி சொல்லல.